வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான ஹாலிவுட் படத்தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இந்த படத்தோட ஒன்று என்னன்னா, படத்தோட ஹீரோயினுக்கு அவங்க பாட்டியோட கனவு வருது. அவங்க பாட்டியோட கனவுல ஒரு மிகப்பெரிய பில்டிங் சரிஞ்சு விழுந்து எல்லாரும் இறக்குறாங்க. அந்த கோரமான கனவு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோனுக்கு வர, இந்த கனவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன? இந்த கனவுல ஒரு ஆக்சிடென்ட்ல பாட்டி இறந்து போயிருக்காங்க. ஆனா ரியல் வேர்ல்ட்ல அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த கனவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஏகப்பட்ட ட்விஸ்டோட சீட் எட்ஜ்ல உட்கார வச்சு சொன்ன படம் தான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இப்போ இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேன். சரி வாங்க இப்போ இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல 1980ஸ்ல ஒரு கப்புள்ஸை காட்டுறாங்க. பொண்ணு பேர் ஐரிஸ், பையன் பேர் பிலிப்ஸ். இந்த பிலிப்ஸ்ன்றவன் ஐரிஷை கூட்டிட்டு அந்த ஊர்ல புதுசா கட்டப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய பில்டிங், அந்த பில்டிங்கோட ஓப்பனிங்க்கு தான் கூட்டு போயிருக்கான். அந்த பில்டிங்கோட பேரே ஸ்கை வியூ. சும்மா வானத்தை நோக்கி ஏணி போட்ட மாதிரி அவ்வளோ ஹைட் அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த பிலிப்ஸ் ஐரிஷை கூட்டிட்டு லிஃப்ட் வழியா அந்த பில்டிங்கோட டாப்புக்கு கூட்டு வரான். அங்க மேல ஆல்ரெடி பார்ட்டி போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஆடி பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுக்கு மட்டும் அந்த பில்டிங்கோட டாப்புக்கு வந்ததுல இருந்தே ஏதோ ஒன்னு தப்பா நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ள. அதனால கூட்டத்தோட மிங்கிள் ஆகாம அப்படியே ஒரு ஓரமா நிக்கிறாங்க. அப்ப அங்க வந்திருக்க ஒரு சிங்கர் லேடி அவங்களுடைய பையனையும் கூட்டு வந்திருக்காங்க. அந்த குட்டி பையன், அந்த சிங்கர், இவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இங்க ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுக்குள்ள பிலிப்ஸ் வந்து இங்க என்ன பண்ற, வா மேல பால்கனி போலாம்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு அந்த பில்டிங்கோட டாப்ல இருக்க ஓபன் ஸ்பேஸ் கூட்டு வந்துறான். அங்க கூட்டு வந்து ரிங் கொடுத்து ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிடுறான். ஐரிஷ் ஒரு மாதிரி ஹாப்பி மூட்ல இருந்தாலும் அதே பால்கனில ஒரு சின்ன பையன் காயினை சுண்டி விட்டு விளையாடிட்டு இருக்கான். அப்படி அவன் சுண்டி விட்ட காயின் அப்படியே இப்போ ஏர்ல பறந்து அந்த பில்டிங்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஃபேன்ல வந்து அடிக்குது. அப்படியே இப்போ அந்த காயினால அந்த ஃபேன் ஸ்டக் ஆக இந்த பக்கம் பிலிப்ஸ் ஐரிஷ்க்கு ப்ரொபோஸ் பண்ணதும் அவளை கூட்டிட்டு கீழே கூட்டு வந்து பார்ட்டி நடந்துட்டு இருக்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல வந்து எல்லாரும் ஆடி பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆடிக்கிட்டு இருக்க அந்த இடம் ஃபுல்லா கிளாஸால செய்யப்பட்டிருக்கு. எல்லாரும் திங்கு திங்குன்னு குதிக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோனுக்கு இல்ல இது இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரேக் ஆக போகுது அப்படின்னு ஒரு ரியலைசேஷனுக்கு வராங்க. அவங்க நினைச்ச மாதிரி பட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சி ஆடிட்டு இருந்தவங்க எல்லாரும் பொத்து பொத்துன்னு கீழே விழ ஐரிஷ் மட்டும் ஒரு ஓரமா நிக்கிறாங்க. அவங்க கூட ஆடிட்டு இருந்த அந்த பிலிப்ஸ் உடஞ்ச கிளாஸ் துண்டுகளை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுவும் பிரேக் ஆகி ஐரிஷ் கண்ணு முன்னாடி பிலிப்ஸும் பொத்துன்னு கீழே விழுந்து சாவறாரு. இதை தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்படுது. எல்லாரும் அடிச்சு பிடிச்சி உயிரை காப்பாத்த ஓட நம்ம ஹீரோனை லிப்ட் பிடிச்சி இறங்கலான்னு பார்த்தா அந்த லிப்ட் ஆல்ரெடி ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படியே அந்த லிப்ட்டும் உடஞ்சி அதுல இருந்தவங்களும் எல்லாரும் காலி. சரி ஸ்டெப்ஸ் வழியான்னு போலான்னு பார்த்தா ஸ்டெப்ஸும் உடஞ்சி சரிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. மொத்த பில்டிங்கே பாதியா உடஞ்சு விழுந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஆல்மோஸ்ட் காலி. ஹீரோயின் மட்டும் தான் அங்க மேல தனியா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இந்த லேடி சிங்கரோடைய ஒரு குட்டி பையன் அவனும் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு அவனை காப்பாத்துற விதமா ஹீரோன் அவனை காப்பாத்திட்டு ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பில்டிங் மொத்தமா சரிஞ்சு அப்படியே இப்போ ஹீரோனும் அங்க ஏர்ல தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில பிலிப்ஸ் மாட்டின அந்த ரிங்கால தான் இவங்க ஒரு கம்பியை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய ஃபிங்கரும் மொத்தமா அறுபட்டு அப்படியே கீழே விழுந்து ஸ்பாட்ல இறந்து போக கட் பண்ணா இது அத்தனையுமே காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு கனவா வந்திருக்கு. ஆக்சுவலா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுடைய பேர் ஸ்டெஃப்னி. அண்ட் இவங்களுக்கு வந்து அந்த கனவுல வந்த ஐரிஷ் இருக்காங்களே அவங்க தான் இவளுடைய பாட்டி. கடந்த கொஞ்ச நாளாவே இந்த கனவு நம்ம ஹீரோனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டெஃப்னி இப்போ காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தா. ஹீரோயினுக்கு வீட்டுல அப்பா ஒரு தம்பி இருக்கான். தம்பியோட பேர் சார்லி. ஹீரோனோட அம்மா சின்ன வயசுலயே இவங்களை விட்டு போயிட்டாங்க. இப்போ ஹீரோயின் தம்பி சார்லியை கூட்டிட்டு நேரா போய் இவங்களுடைய அங்கிள் வீட்டுக்கு தான் கூட்டு போறா. ஏன்னா அவங்களுக்கு தான் இவளுடைய பாட்டி ஐரிஷ் அவங்கள பத்தி தெரியும். அந்த ஐரிஷ்ன்ற பாட்டி எங்க இருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரி ஒரு கோரமான கனவு தனக்கு வந்துகிட்டே இருக்கு, அதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கிளுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க அங்கிள் வீட்டுல ஹீரோனுக்கு மொத்தம் 3 கசின்ஸ். ஜூலியான்ற ஒரு பொண்ணு, பாபின்ற ஒரு பையன், அண்ட் எரிக்ன்ற ஒரு பையன். சோ ஹீரோனோட அங்கிள் ஆன்டிக்கு மொத்தம் 3 பசங்க. இப்போ ஹீரோயின் ஆன்டி கிட்ட போயிட்டு இவருடைய பாட்டி ஐரிஷை பத்தி கேட்க அவங்க இருக்கக்கூடிய அட்ரஸ், அவங்க ஒரு லெட்டர் அனுப்புனாங்களா, அந்த லெட்டர்ல தான் அவங்க இருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்குன்ற மாதிரி ஹீரோனோட ஆன்டி சொல்லி அனுப்ப உடனே நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை தேடி கண்டுபிடிச்சி அதுல இருக்கக்கூடிய அட்ரஸ் நோக்கி தான் கார் எடுத்துட்டு வேகமா போறா. கடைசியா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல தான் அவங்க பாட்டி வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீடே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. வீட்டுக்கு வெளியில ஒரு வார் ஜோன்ல எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட சேஃப்டி மெஷர்ஸ். இப்படி ஒரு வீட்டுல தான் இவங்க பாட்டி ஐரிஷ் வீட்டை விட்டு வெளியே வராம அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்களா. இப்போ ஹீரோயின் மெயினா இங்க வந்ததே தான் பாட்டி கிட்ட இவங்களுக்கு தினமும் வரக்கூடிய அந்த கனவு, அந்த கோரமான கனவு, அந்த கோரமான ஆக்சிடென்ட், அதுல இருந்து இவங்க பாட்டி எப்படி உயிர் பழிச்சாங்க அதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க பாட்டியை தேடி ஹீரோயின் இங்க வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேட், அந்த கேட்டை ஓபன் பண்ணும். அதுக்காக என்ட்ரன்ஸ்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அந்த ஸ்பீக்கர் வழியா வீட்டுக்குள்ள இருந்தபடியே உள்ளுக்குள்ள இருக்க ஹீரோனோட பாட்டி ஐரிஷ் மானிட்டர் வழியா வந்திருக்கிறது தான் பேட்டி தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னுடைய மொபைல் போன், கார் கீ எல்லாத்தையும் அங்கேயே டிராலே வச்சுட்டு உள்ளவா அப்படின்ற மாதிரி பயங்கர சேஃப்டியா தான் பேட்டியை உள்ளுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா கேட் ஓபன் ஆகணும் உள்ளுக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஏதோ ஒரு வார் ஜோன்ல இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு ஃபீல். இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஏன் பாட்டி இங்க தங்கிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோட நம்ம ஹீரோயின் நேரா இப்போ அந்த வீட்டுக்கிட்ட போனதும் இன்னமும் பாட்டி அந்த வீட்டுடைய கதவை திறக்கல. கதவு கதப்ப இருந்து ஒரு சின்ன
சின்ன கேப் வழியா, ஸ்டெஃப்னி நீங்க வந்தது யாரும் பார்க்கல, வெளியில யாரும் இல்லல, சரி ஒரு செகண்ட் கூட தாமதம் பண்ணாம உடனே உள்ள வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு செகண்ட் தான் இவங்க கதவை ஓபன் பண்றாங்க. உடனே ஹீரோன் உள்ளுக்குள்ள வந்ததும் கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. உள்ள பல வருஷம் கழிச்சு தான் பாட்டி ஐரிஷை பார்த்ததும் ஹீரோன் ஒரு மாதிரி எமோஷனல் கிட்ட போறாங்க. ஆனா அவங்க பாட்டி அவாய்ட் பண்றாங்க. கிட்ட வராத, அங்கே நில்லு, எதுவா இருந்தாலும் தூரந்தே பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி, என்ன செட்டப் இதெல்லாம், எதுக்காக நீங்க இப்படி இத்தனை வருஷமா இதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இங்க தாங்க அந்த பாட்டி எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் இந்த சாவை எதிர்த்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த சாவு பைப்புல இருக்கானே, அவன் எந்த ரூபத்துல வேணா என்னை தேடி வரலாம். அதனால தான் கடந்த 45 வருஷமா நான் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன். சரி இப்போ நீ வந்ததுக்கான விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி கேட்க, இல்ல பாட்டி நீங்க 80s காலகட்டத்தில் ஸ்கை வியூன்ற ஒரு பில்டிங்க்கு போயிருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்தவங்க எல்லாரும் கொடூரமான முறையில உயிரிழந்திருக்காங்க. கடைசியா நீங்களும் ஒரு குட்டி பையனும் அதே விபத்துல மாட்டி சாகுற மாதிரி நான் கனவு கண்டேன். அந்த கனவை பத்தி கேட்கதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல, அவ்வளவுதான். இந்த கனவை பத்தி பாட்டி கேட்டதுமே, நீ கண்டது கனவு இல்லமா, அந்த சம்பவம் என் வாழ்க்கையில நிஜமாவே நடந்திருக்கும், ஆனா அதை நான் தான் தடுத்து நிறுத்தினு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல எங்கா இருக்கும்போதே ஐரிஷ்க்கு அவருடைய பாய் ஃப்ரெண்ட் பிலிப் கூட அந்த பில்டிங்குடைய டாப்ல அவர் ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணும்போதே இவங்க கண்ணுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது, இந்த பில்டிங் மொத்தமா உடஞ்சு விழுந்து எல்லாரும் சாக போறாங்கன்ற மாதிரி விஷுவல அந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐரிஷ் பார்த்துப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பகல் கனவு மாதிரி வந்திருக்கு. அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமும் அதே மாதிரி இருக்கு. இவங்களுக்கு பக்கத்திலே ஒரு குட்டி பையன் ஒரு காயினை சுண்டி விட்டதும் அதை அப்படியே டிராவல் பண்ணி கீழே போயிட்டு ஃபேன்ல மாட்டி, அதுக்கப்புறம் தானே செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கும். சோ அந்த பையன் அங்க காயினை சுண்டி விடுறதுக்கு முன்னாடி ஐரிஷ் ஓடி போயிட்டு அந்த காயினை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு கீழே ஓடி வந்து எல்லாரும் பார்ட்டில ஆடி பாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நின்றுட்டு இருக்க அந்த கிளாஸ் அதெல்லாமே மொத்தமா பிரேக் ஆகி மொத்த பேரும் அங்க சாக போறாங்கல்ல, அந்த விஷயம் தானே இவங்க விஷுவலா பாத்துறாங்க. அவங்களுடைய சாவு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் தடுக்கிற விதமா மைக்கு பிடிச்சி, தயவு செஞ்சு எல்லாரும் இந்த பில்டிங் விட்டு இறங்குங்க, ஏன்னா இந்த பில்டிங் மொத்தமா உடஞ்சு விழ போகுது, இங்க ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் எச்சரிக்கை விடுத்து அன்னைக்கு அந்த பில்டிங்ல இருந்த நூத்துக்கணக்கான பேரோட உயிரை ஐரிஷ் அன்னைக்கு காப்பாத்திருக்காங்க. எஸ், இவங்க சொன்ன மாதிரி அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க சொன்னதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாரும் உயிரோட இறங்கிட்டாங்க. ஆனா விதி வலியதுன்ற மாதிரி அன்னைக்கு மரணத்துல இருந்து தப்பிச்சவங்க எல்லாரையும் மரணம் விடாம திரும்ப துரத்தி வந்து ஒவ்வொருத்தரா கொண்டு இருக்கு. அதுல ஐரிஷோட பாய் ஃப்ரெண்டான பிலிப்ஸ் அவரும் இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐரிஷ் மரணத்தை பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மரணம்ன்றது எந்த ரூபத்துல வரும், எப்படி எல்லாம் வரும், அது எல்லாத்தையுமே இவ்வளவு நாள் ரிசர்ச் பண்ணி ஒரு புத்தகமாவே போட்டிருக்காங்களாம். அன்னைக்கு பில்டிங்ல ஐரிஷ் கூட இருந்தவங்க எல்லாரும் மரணிச்சிட்டாங்க. ஆனா ஐரிஷை தவிர இத்தனை வருஷமா இந்த ஐரிஷ் பாட்டி மரணத்தையே ஏமாத்தி இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இன்ஃபேக்ட் இவங்களுடைய குடும்பங்கள்லாம் இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமும் இவங்க இன்னமும் மரணத்தை தடுத்து நிறுத்தி இந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதுனால தானா அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணு விடாம இந்த ஐரிஷ் பாட்டி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா கடைசியில எனக்கு மரணம் வேற ரூபம் வந்துட்டு இருக்கு. எஸ், எனக்கு இப்ப கேன்சர், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறக்க போறேன். சோ அதனாலதான் உனக்கு அந்த கனவு வந்திருக்கு. நம்ம குடும்பத்தை எனக்கு அப்புறம் நீ தான் காப்பாற்றணும், நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த மரணம் நம்ம குடும்பத்தை நெருங்காதபடி நீ தான் தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பாட்டி ஐரிஷ் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. என்ன பாட்டி என்னென்னவோ சொல்றீங்க, ஆளை விடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளில வந்ததும் பின்னாடியே பாட்டி வந்து, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா, இந்த புத்தகம்லாம் எடுத்துட்டு போ, உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தோட வீட்டை விட்டு வெளில வர பாக்குறாங்க. இவங்க அந்த வீட்டை விட்டு வெளில வந்தா இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக மரணம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் கேன்சர்ல நம்ம போய் சேரதான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் குடும்பத்தை காப்பாற்றணும், காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்பை பேத்தி கையில கொடுக்கணுன்றதுக்காக இவ்வளவு நாள் எந்த மரணத்தை எதிர்த்து இவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்களோ அதையே ஃபேஸ் பண்ற விதமா வெளியில வந்து அவங்க பேத்திக்கிட்ட, இந்தமா இந்த புக்ஸ், இந்த குறிப்புகள் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போ, இதுல நான் டீட்டெயிலிங்கா எந்தெந்த ரூபத்துல எல்லாம் மரணம் வரும்னு ரிசர்ச் பண்ணி எழுதி வச்சிருக்கேன், இதை வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ நம்பல. உடனே இந்த பாட்டி, இப்போ நீ நம்ப இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா உன் கண்ணு முன்னாடி இப்போ ஒரு விஷயம் நிகழ போகுது, அதுக்கப்புறமாச்சு நீ நம்புவான்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கொஞ்சம் தள்ளி வந்து நிக்கிறாங்க. சட்டுன்னு இப்போ காத்துல இந்த வீட்டுக்கு வெளியில இருந்த ஒரு சிலிண்டர் கவிழ்ந்து விழுந்து கேஸ் ரிலீஸ் ஆகி அங்க ஓரமா இருந்த ஒரு ஷார்ப்பான ஆயுதங்கள்லாம் ஃபோர்ஸ்ல வந்து பாட்டி ஐரிஷ் வாயிலே ஒரே சொருவு. அவ்வளவுதான், ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அந்த மரணம் அவங்க பாட்டியை தூக்கிட்டு போயிடுது. கற்பனா இப்போ ஹீரோயின் ஃபேமிலி மொத்தமா அவங்க பாட்டியோட ஃபினரல்ல நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டி சொன்னது எல்லாத்தையும் தன்னுடைய அப்பா அங்கிள் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றாங்க. ஆனா அவங்க யாரும் நம்பல. அப்ப அதே ஃபினரலுக்கு சின்ன வயசுலேயே ஹீரோனை விட்டு போன ஹீரோனோட அம்மா வராங்க. இத்தனை வருஷமும் இல்லாம இப்போ திரும்பி வந்திருக்காங்களே, சின்ன வயசுலேயே விட்டு போன அந்த கோவம், அதனால ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசாம ஹீரோயின் மட்டும் வீட்டுக்கு கிளம்பி வந்துறாங்க. ஆனா ஹீரோனோட மொத்த குடும்பமும் இவங்க அங்கிளோட வீட்டு லான்ல எல்லாம் ஒன்னா ஃபேமிலி டைம் கெட் டுகெதர் பார்ட்டி பண்ணி சில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சமைச்சுக்கிட்டு ஜூஸ் போட்டுக்கிட்டு ஃபேமிலி கூட எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அந்த சமயம் ஜூஸ் போறதுக்காக வச்சிருக்கூடிய ஐஸ்ல எதர்ச்சியா கண்ணாடி உடைஞ்சு கண்ணாடி சீல் அதுக்குள்ள இருக்கு. அதை பார்க்காமலே ஜூஸ்ல கலந்து கொடுத்துறாங்க. இப்ப யார் குடிக்கிற ஜூஸ்ல அந்த கண்ணாடி சீல் இருக்குன்னு தெரியல. பேரலா இந்த பக்கம் ஹீரோயின் மட்டும் தனியா வீட்டுல உட்காந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டி கொடுத்த அந்த மரணத்தை பத்தின புத்தகம் அதெல்லாம் தான் ஒன்னொன்னா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அடுத்து இவங்க ஃபேமிலியில இருக்க ஒருத்தருடைய மரணம்
இந்த கண்ணாடி சில் மூலியமா தான் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு கண்ணாடி சில் உடஞ்சி ஹீரோயின் கைக்கு வர அப்பவே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்து சாக இருக்கிறவங்கள காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் கார் எடுத்து வேகமா வர, இந்த பக்கம் ஃபேமிலி டைம் பசங்க ஒரு பக்கம் குதிச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் அம்மா, ஹீரோயின் அங்கிள் எல்லாரும் அமைதியா ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி வேகமா வர, ஹீரோயின் வந்திருக்கிறத பார்த்துட்டு அங்கிள் ஹாவர்ட், ஹே ஸ்டெஃப்னி நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவர் டிராம்போலின்ல ஜம்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே இறங்கி வந்து ஹீரோயின் நோக்கி பேச வரும்போது அப்படி இப்போ அவர் குடிச்சிட்டு அந்த கிளாஸ் சரிஞ்சு அதுக்குள்ள இருந்த அந்த கண்ணாடி சில் கீழே தான் இருக்கு. அதை பார்க்காமலே ஹீரோயின் அங்கிள் ஹாவர்ட் அது மேல கால் வைக்க சறுக்குன்னு அந்த கண்ணாடி சில் குத்துனதும் இவர் அப்படியே காலை பிடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழ, அப்ப சடனா அங்க இருக்க ஒரு லாண்ட் ரோவர் அது ஆனாகி அப்படியே ஒரு தலை மேல வந்து ஸ்பாட்லயே இவங்க ஃபேமிலி கண்ணு முன்னாடி அங்கிள் ஹாவர்ட் அங்க உயிரிழக்கிறாரு. அவ்வளவுதான், இந்த சம்பவம் மொத்த குடும்பத்தையும் உலுக்கி எடுத்தது. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டி கொடுத்த அந்த புத்தகம் அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாம் வச்சு அடுத்து இந்த மரணம் யார் யாரெல்லாம் தூக்கிட்டு போக போகுதுன்ட்டு இவங்களா ஒரு சார்ட்டை போடுறாங்க. அந்த சார்ட்ல முதல்ல இருக்கிறது இவங்க பாட்டி ஐரிஷ், அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கீழே அவங்க மூலியமா இந்த உலகத்துக்கு வந்தவங்க 2 பேர். அதுல இவங்க அங்கிள் ஹாவர்ட் அண்ட் இவங்க அம்மா ஹார்லின். ஹாவர்டுக்கு 3 பசங்க, எரிக், ஜூலியா, பாபி. அதே மாதிரி ஹீரோயின் அம்மாவான ஹார்லினுக்கு 2 பசங்க. அதுல ஒன்னு ஹீரோயின் ஸ்டெஃப்னி அண்ட் ரெண்டாவது ஹீரோயின் தம்பியான சார்லி. இப்போ இந்த ஃபேமிலி ட்ரீல ஹரிஷ் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்ததான் அவங்க பையன் ஹாவர்ட் இறந்துட்டாரு. இப்போ அவருக்கு அப்புறம் அவருடைய பசங்க தான் இறக்க போறாங்க. அதுல முதல்ல எரிக் தான் சாக போறான். எரிக் அப்புறம் ஜூலியாக்கு அப்புறம் கடைசி பையன் பாபி. இப்படி அந்த குடும்பத்துல இருக்கவங்க மொத்தமா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த அந்த மரணத்தோட டார்கெட் ஹீரோனோட அம்மா, அவங்களுக்கு அப்புறம் ஹீரோயின் ஸ்டெஃப்னி, கடைசியா தம்பி சார்லி. இப்படிதான் இந்த டெத் ஆர்டர் இருக்கும் போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் அவன் ஃபேமிலியை கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க பாருங்க இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே சாகாம இருந்ததுக்கு காரணம் நம்ம பாட்டி ஐரிஷ். அவங்க தான் இத்தனை வருஷமா மரணத்தையே தடுத்து நிறுத்தி இருந்திருக்காங்க. சொல்ல போனா 1980s நடந்த அந்த ஆக்சிடென்ட்லயே அவங்க உயிரை விட்டுருக்கணும். ஆனா இத்தனை வருஷமா அவங்க மரணத்தை ஏமாத்தி உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்களால உயிர் போச்சவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இறந்துட்டாங்க. அவங்களுடைய வம்சாவளியும் மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஆனா கடைசி வரைக்கும் மரணத்தை ஏமாத்தி உயிர் பழிச்சிட்டு இருந்தது நம்ம பாட்டி ஐரிஷ் மட்டும் தான். அவங்களும் அப்பவே 80sலயே செத்து இருந்தாங்கன்னா நம்மளாம் அந்த உலகத்துக்கே வந்திருக்க மாட்டோம். இப்போ மரணம் ஐரிஷை கொண்டு போச்சு. லாஜிக்கா பார்த்தா அவங்க எல்லாமே நம்ம இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அதனாலதான் பாட்டி ஐரிஷ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மரணம் நம்மளையும் இப்போ துரத்திட்டு இருக்கு. அதுல முதல் டார்கெட்டா நம்ம அங்கிள் ஹார்வர்ட் இறந்துட்டாரு. அடுத்ததா அவருடைய பிளட் லைன்ல இருக்க மூத்த பையனான எரிக். அடுத்த மரணம் அவனதான் இருக்கும். அவனுக்கு வரக்கூடிய அந்த மரணத்தை தடுத்து அவனை நம்ம காப்பாத்திட்டா அவனை நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டா எப்படி பாட்டி ஐரிஷ் இருந்தாங்களோ அதே மாதிரி வச்சிருந்தா இந்த மரணத்தோடைய சைக்கிள் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க குடும்பம் யாருமே அதை நம்பல. ஹீரோயின் பேச்சை யாரும் கேட்காம நம்பாம அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கற்பனா அன்னைக்கு நைட் ஹீரோயின் குடும்பத்துல மரணத்தோடைய அடுத்த டார்கெட்டான அந்த எரிக் அவன் ஒரு டாட்டூ ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, ஹே எல்லாம் ஓகே தானே, நல்லா தானே இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கொஞ்சம் ஜாகிரதையா இரு, வேணா என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த எரிக் எதையுமே கண்டுக்காம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறத ஒரு துளி கூட நம்பாம அவன் பாட்டுன்னு டாட்டூ ஷாப்ல உட்காந்துட்டு அவங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு ஹை வால்யூம்ல சோக பாட்டு கேட்டுக்கிட்டு கையில டேட்னு டாட்டூ குத்திக்கிட்டு அப்படியே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாட்டூ ஷாப்ல நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த எரிக்கோடைய மரணத்துக்கான அறிகுறியா இருக்கு. அதுல முதல்ல சீலிங்ல ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அந்த ஃபேனை சுத்தி ஒரு செயின் கட்டப்பட்டிருக்கு. அதுல அந்த செயின் அருந்து அந்த டாட்டூ ஷாப்ல இருக்க எரிக் அவனுடைய மூக்குல ஒரு வளையம் போட்டிருக்கான். அந்த வளையத்துல வந்து அந்த செயின் மாட்டிடுது. அந்த வளையத்துல மாட்டிட்டு இருக்க அந்த செயினை இவன் கொஞ்சம் கொஞ்சமா கழுட்ட பாக்குறான். ஆனா மேல அந்த ஃபேன் ஓட அந்த செயின் அப்படியே சுத்திட்டு இவனை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்குது. விட்டா அப்படியே மூக்கோட புடிங்கிட்டு வந்துரும் போல. இவன் எப்படி இந்த செயின்குள்ள மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க சடனா அப்படியே அந்த டாட்டூ ஷாப்ல தீ பிடிச்சிக்குது. அவ்வளவுதான், இந்த இடத்துல எரிக்கோட கதை முடிய போகுதுன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவளுடைய தம்பியான சார்லியை கூட்டிட்டு டாட்டூ ஷாப்ல இருந்த எரிக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தோட அக்காவும் தம்பியும் கார்ல வேகமா வந்துட்டு இருக்காங்க. இந்த டிராவல் அப்பவே டாட்டூ ஷாப் எரிஞ்சு போச்சுன்ற ஒரு நியூஸ் வேற இவங்க கேள்விப்படுறாங்க. ஐயோ எரிக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பயத்தோட போய் பார்த்தா எரிக் நார்மலா இவங்க கார் முன்னாடி வந்து விழுறான். டேய் எரிக்கே உனக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் தம்பி சார்லியும் போய் கேட்க, அட எனக்கு ஒன்னும் ஆகல, கடையில தீ விபத்து தான், ஆனா நான் ஒரு நல்ல ஜாக்கெட் போட்டுருந்தேன் அதனால தான் உயிர் பொழைச்சிட்டேன். அம்மா கையில என்ன கட்டு அப்படின்ற மாதிரி கையில இருக்கக்கூடிய கட்டை பிரிச்சு பார்த்தா அதுல அவன் நேத்து நைட் டேடன் டாட்டூ குத்துனால அந்த காயம் தான், மற்றபடி வேற எதுவும் இல்ல. ஆமா காலங்காத்தாலே உங்களை யார் இங்க வர சொல்றது அப்படின்ற மாதிரி எரிக் ரொம்ப கேஷுவலா ஹீரோயின் கிட்ட பேச, இங்க பாரு எரிக், இதுக்கப்புறம் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் வைக்கணும். எப்ப வேணா எது மூலியமா வேணா உனக்கு மரணம் வரலாம். இங்க இந்த பசங்க ஃபுட்பால் விளையாட்டு இருக்காங்க ஓரமாவா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பின்னாடியே எரிக்க சாவுல இருந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூடவே போறாங்க. எரிக்கு இது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது. அதே ரோட் வழியா குப்பை வண்டி ஒன்று வருது. அந்த வண்டியை பார்த்ததும் ஹீரோயின் பதறாங்க, ஹே எரிக் நீ அந்த வண்டி பக்கம் போயிடாத, அந்த வண்டியால கூட உனக்கு சாவு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்பட, உடனே இந்த எரிக் ஹீரோனை வெறுப்பேற்ற விதமா அந்த குப்பை வண்டி பக்கத்துல போய் நின்னுட்டு, எது இந்த வண்டியால எனக்கு சாவா, எங்க எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி அந்த எரிக் ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறான். அதே இடத்துக்கு எரிக்கோடைய சிஸ்டரான ஜூலியா ரன்னிங் போயிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் சார்லி அண்ட் எரிக் இவங்க 3 பேரும் நின்று பேசிட்டு இருக்கும் போது இவங்க கண்ணு முன்னாடி ரன்னிங் போயிட்டு இருந்த ஜூலியா இருக்கால, அந்த பொண்ணு அந்த ஸ்ட்ரீட் தாண்டறதுக்குள்ள அங்க பசங்க ஃபுட்பால் விளையாடிட்டாங்கல்ல, அந்த ஃபுட்பால் வந்து இந்த பொண்ணு மேல அடிச்சு பக்கத்துல இருக்க குப்பை டப்பாக்குள்ள போய் விழ, அதே ரூட்ல போயிட்டு இருந்த அந்த குப்பை வண்டி அந்த பொண்ணோட சேர்த்து வாரி உளுக்குள்ள போட்டுக்குது. அவ்வளவுதான், இதை பார்த்தது இவங்க 3 பேரும் ஹே ஜூலியா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடி போறாங்க. அந்த குப்பை வண்டி ஓடிட்டு போற டிரைவர் பாத்தீங்கன்னா ஃபுல் சவுண்ட்ல ஹெட்போன்ல பாட்டு கேட்டு போயிட்டு இருக்கான். ஜூலியாவோட சிப்லிங்ஸ் 3 பேரும் அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முடியல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் குடுகுன்னு ஓடி போயிட்டு அந்த வண்டி மேல ஏறி குப்பைகளை
குப்பைகளோட குப்பைகளா நசுங்கிட்டு இருக்க அவளுடைய சிஸ்டர் ஜூலியாவை கைப்பிடிச்சு தூக்க பாக்குறா. ஆனா அதுக்குள்ள அந்த குப்பை மிஷின்ல மாட்டி ஜூலியா அப்படியே நசுங்கி கை மட்டும் துண்டா வந்துடுது. ஸ்பாட்லயே நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே ஜூலியா இறந்து போயிடறா. அப்படியே கட் பண்ணா இப்பதாங்க நம்ம ஹீரோயின் சொல்றத மொத்த குடும்பம் உட்காந்து காது கொடுத்து கேக்குறாங்க. அந்த இடத்துல ஜூலியாவுடைய அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ சொன்னது உண்மைதாமா, நீ சொன்னது நாங்க அப்பவே கேட்டிருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆர்டர் படி பார்த்தா அங்கிள் ஹாவர்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மூத்த பையனான எரிக் தான் அடுத்ததா இறந்திருக்கணும். ஆனா அவனுக்கு முன்னாடியே ஜூலியா எப்படி இறந்தா, அதுக்கான காரணம் அதுக்கு பின்னாடி ட்விஸ்ட் என்னன்றத இந்த இடத்துல தான் ஜூலியாவுடைய அம்மா ரிவீல் பண்றாங்க. இவ்வளவு நாள் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க பெரிய பையன் எரிக் இருக்காங்க, அவன் வந்து அங்கிள் ஹாவர்டுக்கே பிறந்தவன் கிடையாது. அதுக்கு முன்னாடியே இவங்க அம்மாவுக்கு வேற ஒருத்தர் கூட அஃபேர் இருந்து அந்த இன்னொரு நபர் மூலியமா பிரெக்னன்ட் ஆகி அவருக்கு பிறந்த பையன் தான் இந்த எரிக். சொல்ல போனா எரிக் ஹாவர்டுடைய பிளட் லைன்லயே கிடையாது. அதனால தான் எரிக் சாவு வரல. அதுக்கு அடுத்து இந்த ஜூலியா அவங்க தான் அங்கிள் ஹாவர்டுடைய மூத்த பொண்ணு. அதனால தான் அந்த ஆர்டர்ல இப்ப ஜூலியா இறந்திருக்கா. இப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த இடத்துல எரிக்கோடைய அம்மா உடைக்க எரிக் இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் அவங்க அம்மா கிட்டே கோச்சிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். இப்ப ஜூலியா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த டார்கெட் யாரான்னு பார்த்தா ஜூலியாவுடைய தம்பியான பாபி. இவனையாச்சும் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி மொத்த ஃபேமிலியும் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க இத்தனை வருஷமா நம்ம பாட்டி ஐரிஷ் அவங்க தான் நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமா இருந்தோம். அவங்க இதுல சாவை தடுக்கிறதுக்கான குறிப்புகள் எழுதிருக்காங்க. அதோட இந்த புத்தகப்படி ஜேபின்ற ஒருத்தர் மரணத்தையே ஏமாத்தி உயிர் பொழிச்சாங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னிக் அதை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஜேபின்றவரை கண்டுபிடிச்சா பாபியோட மரணத்தை நம்ம முறியடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னதும் சரி ஓகே பாபியை கூட்டிட்டு அந்த ஜேபின்றவர் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியா கிளம்புறாங்க. பாபியை கூட்டு போகும்போது பார்த்து கூட்டு போறாங்க. ஏன்னா எங்க வேணா எந்த ரூபத்துல வேணா அவனுக்கு மரணம் வரலாம். அப்படி பாபியோட சாவை இவங்க தடுக்க விட்டாங்கன்னா அடுத்து ஹீரோயின் ஃபேமிலி போய் சேர்ந்துருவாங்க. சோ அதுக்காக பாபியோட உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றணும்ட்டு இவங்க எல்லாரும் இப்போ பாபியை கூட்டிட்டு கூடவே இவனுடைய அண்ணனான எரிக் அவனையும் கூட்டிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுடைய கேரவன்லயே அந்த ஜேபின்றவர் தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த டிராவல் அப்பதான் வண்டியில இவங்க அம்மா குழந்தைங்களோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கிறத பாக்குறாங்க. சின்ன வயசுலயே நம்ம ஹீரோயின் இவங்க அம்மா கேரிங்கா பாத்துக்காம விட்டு போயிட்டாங்கன்ற கோவத்துல தான் இத்தனை வருஷமா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசாம இருக்காங்க. ஆனா அவங்க அம்மாவுடைய போட்டோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இன்னமும் ஹீரோனோட அம்மாக்கு ஹீரோயின் மேல பாசம் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அம்மாவே ஹீரோயின் கிட்ட என் அம்மா ஐரிஷ போய் பார்த்தல மாதிரி டிஸ்டர்ப்டான லேடி, அவங்க கிட்ட இருந்து வளர்ந்தனா எப்படி இருப்பேன், அவங்களுடைய வளர்ப்புனால தான் ஹீரோயின் அம்மாவும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டான ஒரு லேடியா தான் வளர்ந்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனால புரிஞ்சுக்க முடியுது. பழையபடி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. அப்படியே போய் இவங்க எல்லாரும் கிளம்பி ஜேபின்ற அந்த நபர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சுரியில வேலை பார்க்கறாராம். சோ அவரை மீட் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போதே பாபி ஒரு மாதிரி பயத்தோட தான் போறான். ஏன்னா ஒரு சின்ன குண்டு ஊசி மூலியமா கூட இவனுக்கு மரணம் வரலாம். அதுக்காக பயந்து ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் எடுத்து உள்ளுக்குள்ள போறான். உள்ள போனதும் அந்த ஹாஸ்பிட்டலுடைய மார்ச்சர்ல தான் அந்த ஜேபின்றவர் வேலை பார்க்கறாரு. அவர் இந்த ஃபேமிலி பார்க்க போகும்போதே ஜேபிக்கு இவங்களுடைய பேர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எங்களெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் கேட்க எல்லாம் அவங்க பாட்டி ஐரிஷ் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய உயிரை காப்பாத்தினதே உன் பாட்டி ஐரிஷ் தாமா அப்படின்ற மாதிரி இந்த ஜேபின்ற நபர் யாருன்றது ஒரு குட்டி பிளாஷ்பேக். அடுத்த ஓப்பனிங்ல அந்த 1980sல ஐரிஷ்ன்ற அந்த லேடி ஸ்கை வியூன்ற அந்த பில்டிங் மொத்தமா இடிஞ்சு விழுந்து எல்லாருடைய சாவியும் பார்த்து அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி எல்லாரோட உயிரை காப்பாத்தினாங்களே. அப்போ அங்க அந்த பில்டிங்ல இருந்த ஒரு லேடி சிங்கருடைய ஒரு குட்டி பையனா அந்த பில்டிங்ல இருந்த நபர் தான் இந்த ஜேபி. சோ இவங்க பாட்டி ஐரிஷால காப்பாற்றப்பட்டவங்கள ஒருத்தர் அவர் தான் அந்த ஜேபி. இவர்கிட்ட இவங்க பாட்டி முன்கிட்டே சொல்லியிருக்காங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் என் ஃபேமிலி உன்னை தேடி வரும், அப்ப இந்த சாவை முறியடிக்கிறதுக்கான வழி அவங்க கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. சரி இப்ப இந்த மரணத்தை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு ரெண்டே வழிதாமா. ஒண்ணு அடுத்த சாக இருக்கிறவன் வேற யாரையாச்சும் கொன்னுட்டு அவங்களுடைய மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களை எடுத்து வாழ வேண்டியதான். அப்படி இல்லனா தானே செத்து திரும்ப உயிர் பழைக்கணும். இதே மாதிரி ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து டாக்டர்ஸ் எப்படியோ திரும்ப அவளுடைய உயிரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி மரணத்தோட எல்லையை டச் பண்ணிட்டு வந்தா மரணத்தை ஏமாத்தி உயிர் வாழலாம். இந்த ரெண்டு வழிதான். ஆனா இது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அங்க வந்து போறதுக்கு முன்னாடி இங்க பாரு பசங்களா, கண்டிப்பா நம்ம எல்லாரும் சாக தான் போறோம். மிச்சம் இருக்கிற நாட்களாச்சு சந்தோஷமா இருப்போம், ஒவ்வொரு நொடியும் ரசிச்சு வாழ்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய விதியை ஏத்துக்கிட்டு அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதே ஸ்பாட்ல இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க எரிக் தன்னுடைய தம்பியான பாபி கூப்பிட்டு இங்க பாரு, இவங்களெல்லாம் நம்பினா உன்னை காப்பாற்ற முடியாது, நீ என் கூட வா, இந்த மரணத்துக்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது அண்ணன் என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி இந்த எரிக் பாபியை கூட்டு போயிடான். ஹீரோயின் தம்பி அவங்க அம்மா 3 பேரும் இங்க இருந்த பாபியும் எரிக்கும் எங்க அச்சோ இவனுக்கு வேற எங்கேயோ கிளம்பிட்டானுங்களே, இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும் சாவுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பாபி பையன் எங்க போயிட்டான், அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு மரணத்துக்கிட்ட இருந்து அவனை காப்பாத்தினாதான் ஹீரோயின் ஃபேமிலி தப்பிக்கும். சோ அதனால இவங்க 3 பேர் ஒரு பக்கம் பாபியும் எரிக்கும் தேட, இந்த பக்கம் இந்த எரிக் பைப்புல நம்ம பாபியை கூட்டிட்டு போகும்போதே இப்ப நீ உயிர் பழக்கணும்னா அந்த மொட்டை சொன்ன மாதிரி ஒண்ணு யாரையாச்சும் போட்டு தள்ளணும். அப்படி போட்டு தள்ளினாலும் அவங்களுடைய ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் தான் உன்னால உயிர் வாழ முடியும். கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியமும் கிடையாது. அப்படியே கொலை பண்ணாலும் யாரை கொலை பண்ணுவேன். சோ இந்த கொலை பண்ற பிளானை விட்டுலாம். அதுக்கு பதிலா நீ செத்து சாவோடி விளிம்புக்கு போயிட்டு உன்னை திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம இருக்கிறதே ஹாஸ்பிட்டல் தான். இங்க இருக்க டாக்டர்ஸ் வச்சு கண்டிப்பா உன்னை உயிர் பழிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த எரிக்கு இப்போ பாபியை கூட்டிட்டு அதே ஹாஸ்பிட்டல் இருக்க ஸ்நாக்ஸ் வெண்டார் மிஷின் கிட்ட கூட்டு வந்து இந்த பாபிக்கு பீனட் சம்பந்தப்பட்ட எந்த உணவா இருந்தாலும் இவனுக்கு அலர்ஜி ஆயிடும். அதனால வாலண்டியரா இவனே ஒரு பீனட் சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அதை சாப்பிட வச்சு அலர்ஜி ஆகி சாவோட விளிம்பு கொண்டு போய் திரும்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸ் வச்சு உயிரோட கொண்டு வரதான் எரிக்கோட பிளானா இருக்கு. அதுக்காக அந்த வெண்டார் மிஷினுக்குள்ள காசை போட்டு ஒரு சாக்லேட்
அழுத்துறான். கரெக்டா வரும்போது ஸ்ப்ரிங்ல அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. உடனே இந்த எரிக் அந்த மிஷினை நல்லா உழுக்குன்னு உலுக்கி கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு டென்ஷனை கிரியேட் பண்றான். அந்த மிஷின் பாபி மேல விழுந்து கூட அவனுக்கு சாவு வந்துரும். அந்த லெவல்ல ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணி கடைசியா எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம இந்த பீனட் சாக்லேட்டை எடுத்துட்டு எரிக் இப்போ பாபியை கூட்டிட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு ஸ்கேனிங் ரூமுக்குள்ள கூட்டு வந்தான். அப்படி கூட்டு வந்ததும் தெரியாதனமா அங்க இருக்கக்கூடிய ஸ்கேனிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுறான். அதை இவனுக்கு கவனிக்காமலே இந்த எரிக் பாபியை ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு இங்க பாரு முதல்ல இந்த சாக்லேட் சாப்பிடு. ஆப்போசிட் ரூம்ல எல்லா டாக்டர்ஸும் இருக்காங்க. அப்படியே உன்னை வீல் சேர்லயே தள்ளி கொண்டு போயிட்டு டாக்டர்ஸை வச்சு உன் உயிரை காப்பாத்திடுவேன். தைரியமா என்ன போய் சாப்பிடு. அதுக்கு முன்னாடி அலர்ஜிக்கான மாத்து மருந்து இவன் கையிலே வச்சிருக்கான். அதையும் இவன் கேட்டு வாங்கிக்கிறான். சரி எரிக் இவ்வளவு சொல்றானேன்னு சொல்லிட்டு பாபியும் அவனுக்கு அலர்ஜின்னு தெரிஞ்சும் அந்த பீனட் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி சோக் ஆகுது. இன்னும் அவன் அந்த சாவோடைய விளிம்புக்கு போகல. ஆனா அதுக்குள்ளவே இவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் பண்ற ரூம் ஆல்ரெடி அந்த ஸ்கேனிங் மிஷின் வேற ஆன்ல இருக்குல்ல, அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை கிராஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மிஷின் இப்போ அப்படியே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மாதிரி இங்க இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள் எல்லாம் போட்டு ஈர்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த பாபிக்கு இந்த பீனட் சாக்லேட்டால அலர்ஜி ஆகி சோக் ஆகி அவன் ஒரு பக்கம் கீழே விழுந்து கிடக்குறான். இதே ஸ்பாட்ல நின்றுட்டு இருக்க இந்த ஐடியா கொடுத்த எரிக் இருக்கான அவன் மூக்குல காதுல எல்லாம் கம்பளா போட்டு இருக்கான அது எல்லாமே அந்த ஸ்கேனிங் மிஷினால ஈர்க்கப்பட்டு புடுங்கிட்டு போயிட்டு அந்த மிஷின்ல ஒட்டியுது. கடைசி அங்க இருந்த அந்த வீல் சேர் அது இந்த எரிக்கும் அடிச்சு தள்ளிட்டு ஸ்கேனுக்குள்ள போய் தள்ளுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீல் சேர் அப்படியே எரிக்கோடைய வயிற்று பகுதியை கிழிச்சு உள்ள போது ஸ்பாட்லயே எரிக் இறந்து போறான். அவன் கையில தான் பாபிக்கான அந்த மாத்து மருந்து இருக்கு. சோக்காய் துடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம பாபி கஷ்டப்பட்டு தவழ்ந்துகிட்டே வந்து எரிக் கையில இருக்கக்கூடிய அலர்ஜிக்கான அந்த மாத்து மருந்து எடுத்து சக்குன்னு அவன் காலில் போட்டுக்கிறான். வேற இந்த ஸ்கேனிங் ரூமுக்கு வெளியில எல்லா பொருட்களும் இந்த ஸ்கேனிங் ரூம் நோக்கி மொத்தமா ஈர்க்கப்படுறத அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி அந்த ஸ்கேனிங் ரூம் டோர் ஓபன் பண்ணா உள்ள அந்த ஸ்கேனிங் மிஷின்ல எரிக் செத்து கிடக்குறான். அண்ட் பாபி அப்படியே எந்திரிச்சு நின்னு அந்த நர்ஸ் கிட்ட மிஷின் ஆஃப் பண்ண சொல்றான். ஆனா அதுக்குள்ள வெளியில அந்த வெண்டார் மிஷின்குள்ள இருந்த ஸ்ட்ரக்கா இருந்த அந்த ஸ்ப்ரிங் அப்படியே உடைச்சிட்டு வந்து பாபியோட தலையில ஒரே சொருகு. அவ்வளவுதான் ஸ்பாட்லயே பாபியும் இறந்து போறான். அவ்வளவுதான். இதை பார்த்ததும் ஹீரோயின் ஃபேமிலி டோட்டலா ஹோப் எழுந்து ஹாஸ்பிட்டல் வெளியில அடுத்து என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் அம்மா வந்து உன் பாட்டி ஐரிஷ் இருந்தாங்கல்ல ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள போய் நான் பதுங்கிட்டா மரணம் உங்களை நெருங்காது. ஏன்னா டெத்தோடைய அடுத்த டார்கெட் ஹீரோயின் அம்மா தான். அவங்க அந்த மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து உயிர் வாழ்ந்தாங்கன்னா அந்த கொடூரமான மரணம் இவங்க பசங்களை நெருங்காதுல அப்படின்ற விஷயத்தை இவங்க அம்மா சொல்ல இருந்தாலும் இப்போ உங்களை அந்த வீட்டு வரைக்கும் கூட்டு போறதுக்குள்ள அந்த சாவு உங்களை எந்த ரூபத்துல வேணா வந்து அடையலாம். இதை நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா உங்களை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் விடுற மிஷினை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அம்மா அந்த தம்பி சார்லி 3 பேரும் கிளம்புறாங்க. அப்படி போகும்போது தெரியாதனமா நம்ம ஹீரோயின் அம்மா அவங்க அம்மா ஐரிஷ் கொடுத்த அந்த குறிப்பிட்ட காயின் ஓப்பனிங்லேயே அந்த பில்டிங் மேல குட்டி பையன் சுண்டி விட்டு விளையாடிட்டு இருந்தால அந்த காயினை அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே தவறு விட்டு போயிட்டாங்க. இப்படி இவங்க தவறு விட்டு போன அந்த காயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கிழவி எடுத்துட்டு போறாங்க. இந்த காயின் மூலியமா ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை சேஃபா அவங்க பாட்டி இருந்த அந்த பாதுகாப்பான வீடு அதுக்குள்ள கொண்டு போய் எப்படியாச்சும் விட்டுணும்னு ஹீரோயின் தம்பி சார்லி அண்ட் அவங்க அம்மா 3 பேரும் வேகமா இப்போ அந்த வீட்டை நோக்கி போறாங்க. அப்படி அந்த வீட்டுக்கிட்ட வந்ததும் மரணம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அம்மாவை நோக்கி வர மாதிரி இந்த வீட்டை சுத்தி பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் இப்போ வேகமா கேட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அப்படி உள்ளுக்குள்ள வந்ததும் இறங்கி போலான்னு பார்த்தா அந்த டைமிங் பார்த்து நம்ம ஹீரோனோட சீட் பெல்ட் சிக்கிக்குது. சோ ஹீரோனால அந்த வண்டியை விட்டு இறங்க முடியல. சோ அதனால சார்லி நீ எப்படியாச்சும் அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடு அப்படின்ற மாதிரி தம்பியும் அம்மாவையும் அனுப்பிவிட ஹீரோயினோட அம்மா கரெக்டா அந்த வீட்டுடைய கதவு கிட்ட வரும்போது அங்க ஒரு சின்ன தீப்பொறி வீட்டை சுத்தி ஆல்ரெடி கேஸ் பரவி இருக்கு போல. சோ கொஞ்ச நேரத்துல அந்த வீடு அப்படியே பிளாஸ்ட் ஆகும் போது அதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா கூடவே வந்த பையன் சார்லியை பிடிச்சி தள்ளி விட்டு இவங்களும் ஜம்ப் அடிச்சிடறாங்க. நடந்த அந்த பிளாஸ்ட்ல ஹீரோயின் இருக்க அந்த கேரவன் அப்படியே கவிழ்ந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. சீட் பெல்ட்ல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்காங்க. அவங்களால பாவம் அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வெளில வர முடியல. இப்படி ஹீரோன் ஒரு பக்கம் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க அதே சமயம் அங்க ஏற்பட்ட அந்த வெடி விபத்துல ஒரு பெரிய இரும்பு பிளேட்டுக்கு அடியில ஹீரோயின் தம்பி சார்லி மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தீ விபத்துல இருந்து தப்பிச்சு வந்த இவங்க அம்மா அந்த இரும்பு பிளேட்டை கஷ்டப்பட்டு தூக்கி பையன் சார்லியை காப்பாத்துறாங்க. ஆனா அந்த ஸ்பாட்லயே பெரிய லேம்ப் போஸ்ட் இவங்க அம்மா மேல விழுந்து ஸ்பாட்லயே அவங்க இறந்து போறாங்க. இப்படி இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்ததா அந்த மரணம் நம்ம ஹீரோனை தான் கொண்டு போகுது. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோன் தண்ணி கடியில தத்தளிச்சுட்டு இருக்க எப்படியாச்சும் தான் அக்காவோட உயிரியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு சார்லி தண்ணிக்குள்ள குதிச்சு கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவங்க மாட்டிக்கிட்டு இருக்க அந்த சீட் பெல்ட்டை கரகரன்னு அறுக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனோட உயிர் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள அந்த சீட் பெல்ட் எல்லாம் அறுத்து ஹீரோனை காப்பாத்தி அந்த தண்ணிக்குள்ள இருந்து சார்லி வெளியில கூட்டு வந்துறான். அப்படி வெளியில கூட்டு வந்ததும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்க தான் அக்காக்கு சிபிஆர் எல்லாம் கொடுத்து ஒரு வழியா கடைசியா சாவோடைய விளிம்புக்கு போன நம்ம ஹீரோனை தம்பி சார்லி காப்பாத்தி கூட்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் அந்த மரணம் இவங்களை துரத்தாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. எஸ் ஜேபியும் அதான் சொல்லியிருப்பாரு. யார் ஒருத்தவங்க செத்து திரும்ப உயிர் பொழிச்சு வராங்களோ அவங்கள அந்த மரணம் எதுவும் பண்ணாதுன்னு சொல்லியிருப்பாங்களே. சோ கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினும் செத்து தான் உயிர் பொழிச்சு வந்திருக்காங்க. கற்பனா இப்ப அடுத்த நாள் நேற்று ஹீரோயின் அம்மா தவறு விட்டு அந்த காயினை ஒரு வயசான கிழவி எடுத்துட்டு வந்தாங்களே அவங்க அந்த காயினை பர்ஸ்ல இருந்து தவறு விடுறாங்க. அந்த காயின் அப்படியே உருண்டுட்டு வந்து இந்த ஏரியா ஓரமா போயிட்டு இருக்க ரயில்வே ட்ராக்ல வந்து சொருகுது. இந்த ட்ராக்ல வரக்கூடிய ட்ரெயின் எப்ப வேணா தரம் போறலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பக்கம் ஹீரோயின் ஃபேமிலி சந்தோஷமா இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தம்பியான சார்லி இவருடைய ப்ரொஃபசர் வந்து பரவாயில்ல எப்படியோ உன் தம்பி உன் உயிரை காப்பாத்திட்டான், நல்ல வேலை நீ சாகிறதுக்கு முன்னாடி உன் தம்பி உன் உயிரை காப்பாத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க தம்பி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போல. இந்த இடத்துல தான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம்
ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப நான் செத்து உயிர் பழைக்கலையா? தண்ணிக்குள்ள போய் ஜஸ்ட் நீ அன்கான்ஷியஸ் தான் இருக்க, உன் தம்பி உனக்கு சிபிஆர் கொடுத்து உன்னை காப்பாத்திட்டான், மத்தபடி உனக்கு மூச்செல்லாம் நிக்கல அப்படின்னு நம்மலாம் அந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்கும்போதே போச்சுடா, அப்ப அந்த மரணம் நம்ம விடாத போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டா இவங்க இருக்க அந்த ஏரியாக்கு பக்கத்துல தான் அந்த ரயில்வே ட்ராக். அந்த ட்ராக்ல வேகமா வந்துட்டு இருந்த அந்த ட்ரெயின் அப்படியே தரம் புரண்டு அப்படியே இவங்க ஸ்ட்ரீட் வழியா வந்து விழுந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோனும் தம்பி சார்லியும் அந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்லாம் இவங்க மேல விழாத அளவுக்கு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அதுகிட்ட வந்து தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல மரக்கட்டைகள்லாம் அப்படியே பறந்து வந்து மரக்கட்டை ஹீரோயின் மேலயும் இன்னொரு மரக்கட்டை சார்லி மேலயும் ஸ்பாட்ல விழுந்து அப்படியே நசுங்கி ரத்தம் தெரிச்சு அக்காவும் தம்பியும் ஸ்பாட்ல இறந்து போக அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எஸ், இந்த விதி கிட்ட இருந்தும் மரணத்துக்கிட்ட இருந்தும் யாராலையுமே தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் இங்க இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.